ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாமா வா கண்ணு. என்ன கண்ணு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு கண்ணு. ரம்யாவுக்கு முகூர்த்த புடவை எடுக்க ஜவுளி கடைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேங்க மாமா. புடவை எடுக்க போறியா? எதுக்குன்னு திடீர் முடிவு? இது திடீர்னு எடுத்த முடிவு தாங்க மாமா. ஆனா தேவையான முடிவு. யாருக்கு தேவையான முடிவு? எதுக்கு தேவையான முடிவு? யாரோ கல்யாணத்துக்கு நீ ஏன் கண்ணு புடவை எடுக்க போனோம்? வாத்தியார, நான் என்ன யாரோவா? என்ன பேசுறீங்க? தேவையில்லாமலாம் வார்த்தை விட்டுட்டு இருக்காதீங்க. இது என்னோட கல்யாணம். டேய், நீ எனக்கு யாரோ தான்டா. உங்க புள்ள உங்களுக்கு யாரோவா? நல்லா இருக்கே நீங்க பேசுறது. டேய், உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், சம்பந்தம் இல்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காதன்னு. திரும்ப திரும்ப அதே வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் உன்கிட்டே உன் உத்தம புத்திரங்கிட்டே பேசல, என் மருமகிட்ட பேசிட்டு இருக்கிறேன். தேவையில்லாம குறுக்க நுழைஞ்சா பிஞ்சு போயிடும். பிஞ்சு போயிடுமா? அம்மா, என்ன பிஞ்சு போயிடும்? அத்தை அத்தை, நீங்க இதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. நான் உங்களுக்கு சாதகமா தானே பேசிட்டு இருக்கேன். உங்க கூட முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்கு கடைக்கு வரேன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். அத பத்தி மாமா ஏன் கிட்ட தானே கேட்டாரு. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அத்தை. நீங்க இதுல உள்ள பூந்து சாதாரணமா முடிகிற விஷயத்த பெரிய பிரச்சனையாக்கி விட்டுறாதீங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீ எதுக்கு நான் அவள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிற? முதல்ல நீ எதுக்கு புடவை எடுக்க போற அதை சொல்லு. பிரச்சனையை முடிக்கிறதுக்கு தாங்க மாமா. எந்த பிரச்சனையை முடிக்க போற? வீட்டு பிரச்சனையா? இந்த பிரச்சனை முடிகிற பிரச்சனையா? அது அனுமார் வாள் மாதிரி நீண்டுகிட்டே தான் போவோம், எங்கேயும் முடியாது. மாமா, இந்த பாரு கண்ணு, நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. அவங்க விரிக்கிற வலையில நீ மாட்டிக்காத. இல்லங்க மாமா, இல்ல. அவங்க விரிக்கிற வலையில நான் மாட்டிக்கிறதுக்காக போகல. ஏற்கனவே அதுல மாட்டி தவிச்சிட்டு இருக்கிறேன். என் சின்னத்தனை காப்பாத்துறதுக்காக போறேன். நான் என் சின்னத்தனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அவரை காப்பாத்துறதை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. அது எனக்கு நல்லா தெரியுங்கன்னு. இவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நீ போனா உன் புருஷனை காப்பாத்த முடியும் நினைக்கிறியா? கண்ணு, நீ அசிங்கப்பட்டு போய் நிப்ப கண்ணு. பரவாயில்லைங்க மாமா, இப்ப நான் என் மான அவமானத்தை பத்தி யோசிக்கிற நிலைமையில இல்ல. இப்போ நான் இதுல என் தன்மானத்தையும் கௌரவத்தையும் சுயமரியாதையையும் பாக்குற நேரமும் நிலைமையும் இல்ல. இதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவை இல்லைங்க மாமா. எனக்கு என் சின்னத்தான் தான் தேவை. அவரை வெளியில கொண்டு வர்றதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். கண்ணு, இவங்க இந்த விளையாட்டை விளையாடுறது ஒன்ன இந்த முடிவை எடுக்க வைக்கிறதுக்காக தான். நீ உன் வாயில சொல்லணுன்றதுக்காக தான். கண்ணு, அவங்க இழுத்த இழுப்புக்கு போகாத கண்ணு. உன் புருஷனுக்காக நீ அவமானப்படலாம், அது உன்னால முடியும். ஆனா நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது கண்ணு. பாத்தியா, புடவைக்காரே ஒத்துக்கிட்டாலும் இந்த ஆள் அவன் மனசை கலைக்க போகிறாரு. அந்த ஆள் என்ன பண்றோம். நீ தேவையில்லாம உள்ள போகாதடா. அந்த புடவைக்காரி சொன்ன மாதிரி அவளே அவன் மாமனை சமாளிச்சுக்குவா. நமக்கு காரியம் நடந்தா சரி, நீ பேசாம இரு. பிடிவாதம் பிடிக்காம நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க மாமா. என்ன, நீ தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கன்னு. கார்த்திகை வெளியே எடுக்கிறதானே, அவன் நான் வெளியே எடுத்துருவேன். அதை பத்திலாம் நீ ஒன்னும் யோசிக்காத. ஏன் சொல்லுங்களே, நாம அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கோம்ல, அவனை வெளியே எடுத்துருவோம்ல. ஆமா அண்ணா, கார்த்திய ஜாமீன் வெளியில எடுத்துருவேன்னு தான் சொல்லிருக்காரு. நீ அதனால கவலைப்படாதம்மா. கார்த்தியை எப்படி நாங்க வெளியில எடுத்துருவோம், அதுக்குண்டான முயற்சி நாங்க பண்ணிட்டு தாமா இருக்கோம். ஐயோ சித்தப்பா, மாமாவை நீங்களும் முயற்சி பண்ணாம இருக்கீங்கன்னு நான் சொல்லல. நீங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கு இப்ப நான் எடுத்திருக்கிற இந்த முடிவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதோட இதை எதுக்காக முடிச்சு போட்டு பாக்குறீங்க? அப்பா,
அண்ணன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதையே அவ செய்யட்டும்பா. என்ன மணி நீயும் புரியாம பேசுற?